அந்த இது 28 எடுத்தா எத்தனை வருஷம் ஆச்சு சார்? எத்தனை வருஷம் இதில் வேர்லாம் இறங்கியிருக்கு? மரம் இருந்துச்சு சார், எல்லாம் வெட்டி டைவர்ஷன் பண்ணுறப்போ ஒரு வருஷம் விட்டாச்சுன்னா நிறைஞ்சு அப்படியே கீழே இறங்கிட்டே போய்டும். ஏற்கனவே ஆலத்தூரில் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். அப்படியே இறங்கிட்டே போய்டும். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அரை இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 60% தான் அதில் உரம் கிடைக்கும். அப்படியே கம்ப்ளீட்டாக நம்ம வந்து நிறைவி நின்றுடும். ஸோ இதுதான் இது எங்கன்னா வாடை இருக்கா, இதுக்கு தான் நம்ம வந்து உறிஞ்சுக்குழி கழிப்பறையை பயன்படுத்தணும்னு சொல்கிறது. செப்டி டேங்கெல்லாம் எடுத்து எங்கே கொட்டுறோம்? நீர்நிலையில் கொட்டுறோம், வாய்க்காலில் கொட்டுறோம், இல்லை வேறு மட்டும் யாருன்னா நிலத்தில் கொண்டு கொட்டிட்டு போகிறாங்க. உண்மையா இல்லையா? அது வந்து இயற்கைக்கு ரொம்ப மாசுபடுத்துறது மட்டும் இல்லை, ரொம்ப எதிரான ஒன்று. ஆனால் இந்த மாதிரி உறிஞ்சுக்குழி கழிப்பறை எடுத்தவங்கிறப்ப இதெல்லாம் வரும். இப்போ இதை வந்து நாங்கள் இதோடு நிறுத்த மாட்டோம். இதில் ஈக்குவலை கிருமி எது இருக்கான்னு கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு இதை டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம். இந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு தான் பேசும். சரியா? இப்போ வந்து இப்போ நம்ம இதை எல்லோரும் கையாலே சொல்லலாம். இன்னும் இது கிடையாது, உரம் மாறிடுச்சு, எந்த இதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி ஆடு இது வந்து அப்படி இல்லை, ஒன்று ஃபுல்லாகிடுச்சுன்னா இதை நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் விட்டுருவீங்க. இப்போ இது வந்து உரமாக மாறுறதுக்கு காய விட்டுருவீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா இது உரமாக மாறிடுது. இப்போ இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை ரெடியாக வச்சுப்பீங்க. அது ஃபில் ஆகிடுச்சுன்னா திருப்பி இதில் மாற்றி விட்ருவீங்க. இப்போ இங்கே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வெளியே எடுத்து டேங்குக்கு அனுப்பிச்சு காசு செலவு பண்ண வேண்டியதில்லை. சரியா? இப்போ நீங்கள் வெளியே எடுக்கிறதால என்ன வருதுன்னா, அவங்க சொல்கிற மாதிரி ஒன்று வழியில் கொட்டுறாங்க, இல்லை நீர்நிலையில் கொட்டுறாங்க, இல்லைன்னா ஃபீக்கல் ஸ்லெஸ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு நீங்கள் அனுப்பணும். அங்கே கொண்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் காஸ்ட்லியான விஷயம், திருப்பி பண்ண முடியாது. சரியா? அதுவும் இல்லாமல் அது வந்து இயற்கைக்கு மாறானது. இது வந்து டம்ப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நீங்கள் பேப்பர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, பேப்பர் டிவிலலாம் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் போய் ஒரு ஆள் வந்து போய் துறப்பார், அந்த ஆவி தாக்கி நிறைய இறந்து போயிடுவாங்க. சரியா? விஷவாயு தாக்கி இறந்து போயிடுவாங்க. இப்போ இதுலலாம் விஷவாயுலாம் வராது. ஏன்னா இதோட அதுதான் எல்லோரும் இந்த மாதிரியான டாய்லெட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரியா? ஓகே சார். பாருங்க, எடுப்பாத நல்லா இருக்கு, ரவுண்டா இருக்கு பாரு. மண்ணால் அணை கட்டுப்பா. கொட்டுட்டு இந்த உரம் போடுறேன். ஒன்று சார், எல்லாம் ஒன்று. இந்த ஸ்லோப்பு வந்து நேராக இருக்கிறதால கொஞ்சமாக தண்ணி இருக்கிறதாலுமே உள்ள ஓடி போயிடுது. அதனால வந்து தண்ணியை சேமிக்கணும், தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி வேலை தான் எல்லாரும். இந்த கைகள் முதல்ல கையை கொஞ்சம் ஈரப்படுத்திடும், அதுக்கப்புறம் சோப்பு போட்டு நல்லா வச்சுட்டு உள்ளங்கை எப்படி நல்லா போட்டு ஏன்னா அந்த விரல் வீடியோ காலத்தில் நகத்தில் இருக்கிறதெல்லாம் போகிற மாதிரி எப்படி செகண்ட்ஸாப்பா 36 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒருவேளை உங்கள் கையில் ஏதாவது கிருமிகள் நுரை 26 செகண்ட் கையிலே இருக்கணும். பார்த்துக்குப்பா.